சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ என்னிடம் ஒவ்வொரு நாளும் பிரார்த்திக்கும் பொழுது நான் விரும்பும் உறவு உன்னிடம் வாழ்நாள் முழுவதும் வர வேண்டும் என்று தான் பிரார்த்தனை செய்கின்றாய். உனக்கு எந்த அளவிற்கு அந்த உறவின் மீது அன்பு இருந்தால் நீ ஒவ்வொரு நாளும் உன்னை மட்டும் அல்லாமல் அவரையும் நினைத்து என்னிடம் வழிபடுவாய். நீ எந்த உறவு என்னிடம் கடைசி வரை வர வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த உறவை பற்றிய மிக முக்கியமான உண்மையை நான் இப்பொழுது உனக்கு கூறப்போகிறேன். நீ எந்த அளவிற்கு அன்பு வைத்துள்ளாயோ அதே அன்பிற்கு உன் மீது அன்பு வைத்துள்ளார். நீ பல சமயங்களில் யோசிக்கின்றாய், நான் அவரையே நினைத்து கொண்டு இருக்கின்றேன், அவருக்காக பிரார்த்தனை செய்கின்றேன், அவர் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கின்றேன், அவர் இல்லாமல் நானே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு கண்மூடித்தனமான நம்பிக்கையும் அன்பும் அக்கறையும் வைத்துள்ளேன். அவரும் அதே போல் இருப்பாரா என்று நீ பல சமயங்களில் யோசனை செய்திருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, அவரும் அதே அன்போடு தான் உன் மீது காட்டுகின்றார். நீ இல்லாமல் அவராலும் இருக்க முடியாது, அவர் இல்லாமல் உன்னாலும் இருக்க முடியாது. அவர் நிச்சயமாக இறுதி வரை உன்னுடன் வருவார். நீ எந்த அளவிற்கு உன் மீது அன்பு வைத்திருக்கின்றாயோ அதே அளவிற்கு அவரும் உன் மீது அக்கறை வைத்துள்ளார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு காரணத்தினாலும் நீங்கள் இருவரும் புரியாமல் இருக்க வேண்டும். அது உங்களுடைய மனப்பக்குவத்தில் தான் இருக்க வேண்டும். உங்களுக்குள் கருத்து வேறுபாடு வந்தாலோ மனக்கசப்பு வந்தாலோ அதனால் பிரிவு என்ற வாழ்க்கைக்கு நீங்கள் செல்லக்கூடாது. அனைத்தையும் சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு அதிலிருந்து மீண்டு வர வேண்டும். சகித்துக்கொள் என்றால் பொறுமையாக இருக்க வேண்டும் அல்ல, உண்மையை எடுத்துரைக்க வேண்டும். யார் பக்கம் நியாயம் என்று எடுத்துரைக்க வேண்டும். உன் மீது தவறு இருந்தால் அதை பொருட்படுத்தாமல் நீ அவருடன் மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொல்லக்கூடாது. உங்கள் அன்பை பிடிக்காதவர்களும் உங்கள் உறவை பிரிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் உங்களுக்கு மத்தியில் இருக்கிறார்கள். மற்றவர்கள் பேச்சை காதில் வாங்காமல் உங்கள் மனதிற்கு என்ன தோன்றுகின்றதோ அதை மட்டும் செய்யுங்கள். நீ நேசிக்கும் உறவு உன் மீது உண்மையான அக்கறையும் அன்பும் வைத்துள்ளது. எனவே நீ அதை நினைத்து பயப்பட தேவையில்லை. நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய். நீங்கள் வாழ்வில் உயரப் போவது நிச்சயம். நீ நினைத்த வாழ்க்கை கிடைத்து நிம்மதியாக இருப்பாய். அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.